சென்னை பட்டினப்பாக்கம், நொச்சிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவ மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து நேரலையில் இணைந்திருக்கும் நமது செய்தியாளர் ஜெயலானியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் ஜெயலானி, தற்போது பட்டினப்பாக்கத்தில் மீனவ மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன? விரிவான விவரம். ஸ்ரீதர், பட்டினப்பாக்கம் நொச்சிக்குப்பம் முதல் சீனிவாசபுரம் வரை உள்ள 6 கிராம மக்கள் இன்று ஒரு நாள் கடலுக்கு செல்லாமல் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மக்கள் தற்போது தங்களது கோரிக்கையை வலிமையாக தெரிவிக்க வேண்டும் என்பதன் காரணமாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடவும் முற்பட்டார்கள். இதன் காரணமாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே சிறிய தள்ளுமுள் என்பது ஏற்பட்டது. தொடர்ந்து இந்த மீனவ கிராம மக்களைச் சேர்ந்த பெண்கள் தொடர்ந்து தங்களது கோரிக்கையை கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் அவர்களது கோரிக்கை என்பது இவர்களுக்கு இடம் என்பது வழங்க வேண்டும். அதாவது மீனவ மக்கள் பல்வேறு ஆண்டுகளாக இதே பகுதியில் வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களுக்கு இந்த இடத்தில் இடம் என்பது வழங்க வேண்டும். அதே போன்று அவர்களது கோரிக்கை என்பது இங்கே தனியாரிடம் ஒப்படைக்கக்கூடிய பல நடவடிக்கைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக நீலக்கொடி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் என்பதை நடைமுறைப்படுத்துவதற்காக மாநகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. அந்த திட்டத்தை கைவிட வேண்டும். அதே போன்று லூப் சாலையில் மீனவர்கள் வியாபாரம் செய்வதற்கு பல்வேறு விதமான இடையூறுகள் என்பது நிலவி வருகிறது. எனவே இதனை தடுக்க நடவடிக்கை என்பது எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் என்பதனை முன்னிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது நாம் நேரடியாக பார்க்கக்கூடிய காட்சிகள் என்பது தற்போது தமிழக அரசை கண்டித்தவாறு மீனவ கிராம மக்கள் தற்போது கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். இந்த போராட்டம் என்பது தற்போது தீவிர போராட்டமாக மாறி இருப்பதால் பட்டினப்பாக்கம் கடற்கரை முழுவதுமாகவே பரபரப்பான சூழல் என்பது காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த இடத்தில் 6 கிராமத்தைச் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக இந்த கிராமங்களைச் சேர்ந்த எந்த ஒரு மீனவர்களும் இன்று மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு செல்லவில்லை என்பதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த சாலைகள் முழுவதுமாகவே அவர்கள் கருப்பு கொடிகள் பொருத்தியவாறும் தமிழக அரசிற்கு கண்டனங்கள் தெரிவிக்கும்பதாகவும் அவர்களது கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும் என்பதாகவும் இதனை முன்னிறுத்தியும் போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக பெண்களும் தங்களது கோரிக்கைகளை வலிமையாக வைத்து வருகிறார்கள். அவர்களிடம் கேட்கலாம். அக்கா, சொல்லுங்கக்கா, என்ன கோரிக்கை முன்னிறுத்தி இன்னைக்கு போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வரீங்க? என்ன எவ்வளவு மக்கள் வந்துறீங்க? நீங்க மீன் பிடிக்கலாம் போனீங்களா? கடலாம் போட்டீங்களா? என்ன மீன் பிடிக்கிற தொழிலே எங்களுக்கு இங்கதான். மீன் வியாபாரம் பொம்பளைங்க பண்றோம். எங்க இடத்த எங்களுக்கு கொடுக்கணும். எங்க வீடு இங்கேயே கட்டி கொடுக்கணும். அதுக்குதான் நாங்க போராட்டம் பண்றோம். வேற எந்த சொத்து குடி எது குடி நாங்க கேட்கல. எங்க உரிமையா நாங்க கேட்கிறோம். எங்களை நீங்க எங்க விடுவீங்க? நாங்க என்ன ஆடா மாடா மனச இதே நாட்டுல இதே ஊர்ல இத்தனை வருஷமா வாழ்றோம். பூரிகா இடத்துக்காக நாங்க போராட்டோம். தாத்தா பாட்டா காலத்துல வாழ்ந்த இடம் அது. சிங்கார வேலை சாரி எங்களுக்கு எழுதி கொடுத்த இடம் அது. எங்களுக்கு அது உரிமை கொண்டாட எங்களுக்கு உரிமை இருக்கு. 1 லட்சம் வீடுகள் வந்து மீனவ மக்களுக்கு கட்டி தரும் அப்படின்னு சொல்லி திமுக அரசு தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க. கட்டி கொடுத்தாங்களா? கிடையாது. அது இப்ப என்ன சொல்றாங்க? எங்க கட்டுறாங்க? இங்கேயே வீடு, உங்களுக்கு இங்கே வீடு, உங்களை எங்க அனுப்ப மாட்டோம். இந்த மக்கள் எங்களுக்கு சொந்தம். அதனால சொன்னாங்களே. இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கல. யார் எடுக்கல? எங்களை மனசெல்லாம் நினைக்கலையா? யாரா நினைச்சாங்க? அப்ப ஓட்டு போட மட்டும் தான் நாங்களா? இதுவரை ஒரு அரசியல்வாதி கூட யாரும் வரல. யார் வரல? எதுக்கு வரல? இதுக்கு எங்களுக்கு தெரிஞ்சு ஆகணும். நேரடியாகவே கேட்டோம். இவர்களது கோரிக்கை என்பது திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் 1 லட்சம் வீடுகள் மீனவ மக்களுக்கு அதே பகுதியில் கட்டித் தருவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இப்படியான சூழலிலும் கூட வீடுகளை கட்டுவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தொடர்ந்து மீனவ மக்கள் திமுக அரசின் ஆட்சியில் வஞ்சிக்கப்பட்டு வருவதாகவும், எனவே தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ந்து போராட்டத்தில் மேற்கொள்ளுவதாகவும், அதற்கு முதற்கட்டமாக இன்று அடையாளமாக கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட முயற்சித்தார்கள். தற்போது அந்த 1000க்கும் மேற்பட்ட மீனவர்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முற்பட்டதன் காரணமாக காவல்துறையினருக்கும் மீனவர்களுக்கும் இடையே தள்ளுமுள் என்பது நிலவியது. தற்போது காவல்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் காரணமாக ஒரே இடத்தில் குழுமி நின்று தற்போது தமிழக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களது கோரிக்கை என்பது ஒற்றை கோரிக்கை தான். அதாவது இந்த பகுதியிலேயே இங்கு இருக்கக்கூடிய இடங்களிலே தாங்கள் பூர்வீகமாக வசித்து வந்த இந்த இடத்தில் தங்களுக்கு குடியிருப்புகள் என்பது கட்டித்தர வேண்டும். அதே போன்று நீலக்கொடி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் என்பதை கொண்டு வருவதன் காரணமாக தங்களது வாழ்வாதாரம் பறிக்கப்படுகிறது.
அந்த திட்டத்தை கைவிட வேண்டும். அதே போன்று அடையாறு பகுதியில் கைவிடப்பட்ட பாலத்தின் திட்டப் பணிகள் என்பது நடத்தப்படுவதாக மாநகராட்சி நிர்வாகம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணிகளை உடனடியாக கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் போராட்டம் என்பதனை மேற்கொண்டு வருகிறார்கள் ஸ்ரீதர். இதன் காரணமாக தற்போது பட்டினப்பாக்கம் பகுதி முழுவதுமாகவே சற்று பரபரப்பான சூழல் என்பது நிலவி வருகிறது. களத்திலிருந்து நேரடி தகவல்கள் வழங்கியமைக்க நன்றி ஜெயலானி.